இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்ததும், இன்னைக்கு யார் எலிமினேட் ஆவாங்கன்னு உங்கள் மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முக்கால்வாசி எல்லா கண்டஸ்டண்ட்டும் யார் பேர் சொன்னாங்கன்னா, மணி அண்ட் ரவீனா 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் போவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரவீனா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து கார்டு எடுத்து காமிச்சிடுறாரு. அதை பார்த்ததும் மணிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் கிட்ட போயிட்டு 2 பேரும் போயிட்டு ஹக் பண்ணிட்டு மணி கண்ணெலாம் கலங்கிடுச்சு. மணியை வந்து விஷ்ணுவும் தினேஷும் தான் சமாதானப்படுத்தினாங்க. இருக்கட்டும்டா, இன்னும் 2 வாரம் தானே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் விசித்ராவோட ப்ராப்ளம் பேசுகிறாங்க. விசித்ரா வந்து தினேஷோட பர்சனல் லைஃப் பற்றி பேசினது வந்து கமல் சாருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன் கமல் சாருக்கு மட்டும் இல்லை, இந்த ஷோ பார்க்குறவங்க யாருக்குமே பிடிக்கல, எதுக்கு பேசணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கமல் சார் வந்து விசித்ராவை கேட்டாங்க. அதுக்கு வந்து சாரி சார், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராவும் ஒத்துக்குனாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் வந்து எலிமினேட் ஆகிறாரு. அது கேட்டதும் வந்து பூர்ணிமாவுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. நிக்சனோட காயின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே விஷ்ணு கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு கிட்ட கொடுத்துட்டாரு. அதோட இனி எபிசோட் முடியுது.